வணக்கம் மக்களே! பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரூபாய் 4000 உதவித்தொகை வீடு தேடி வரப்போகுது மாதம் மாதம் அப்படிங்கிற ஒரு அதிரடி அறிவிப்பை தான் அரசு வெளியிட்டிருக்கு. ஸோ அது என்ன திட்டம் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய அரசு அமைப்புசாரா துறையில் உள்ள தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பை வழங்க சமாஜிக் சுரக்ஷா யோஜனா திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டம் சுகாதார நலன்கள், ஓய்வூதிய திட்டம், கல்வி உதவி மற்றும் விபத்து மற்றும் இறப்பு காப்பீடு உள்ளிட்ட பல்வேறு நலன்களை வழங்குகிறது. இந்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் புதிய திட்டங்களை கொண்டு வருகிறது. இதை கருத்தில் கொண்டு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களின் மாநில அரசுகளும் அந்தந்த மாநிலங்களின் குடிமக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து தங்கள் மக்களுக்கு உதவுகின்றன. இந்தியாவின் மத்திய அரசு மட்டுமல்ல, பல மாநில அரசுகளும் பெண்களை முன்னேற்ற அல்லது பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க முன்வந்துள்ளன. அமைப்புசாரா துறையானது இந்தியாவின் தொழிலாளர் தொகுப்பில் கணிசமான பகுதியை கொண்டுள்ளது. நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் பங்களிப்பை செய்கிறது. இருப்பினும் முறையான வேலைவாய்ப்பு பலன்கள் இல்லாததால் இந்த தொழிலாளர்கள் பெரும்பாலும் உடல்நலம், வருமான பாதுகாப்பு மற்றும் ஓய்வூதிய சேமிப்பு தொடர்பான சவால்களை எதிர்கொள்கிறார்கள். இந்த பிரச்சனைகளை உணர்ந்து அரசு சமாஜிக் சுரக்ஷா யோஜனா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இது அமைப்புசாரா துறையில் உள்ள தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டது. 2017 தொடங்கப்பட்டது. சமாஜிக் சுரக்ஷா யோஜனா அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான நலத்திட்டங்களை ஒன்றிணைந்து மேம்படுத்த வடிவமைக்கப்பட்டது. வருங்கால வைப்பு நிதி, ஓய்வூதிய திட்டங்கள் அல்லது காப்பீடு தொகை போன்ற பாரம்பரிய வேலைவாய்ப்பு பலன்களால் உள்ளடக்கப்படாத தொழிலாளர்களுக்கு நிதியுதவி மற்றும் பாதுகாப்பை வழங்குவதே முதன்மை இலக்கு. இத்திட்டம் முதன்மையாக விவசாயம், கட்டுமானம், சிறு தொழில்கள் மற்றும் பிற முறைசாரா துறைகளில் உள்ள தொழிலாளர்களை குறிவைக்கிறது. சமாஜிக் சுரக்ஷா யோஜனா திட்டத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்று தொழிலாளர்கள் மற்றும் அவரது குடும்பங்களுக்கு சுகாதார நலன்கள் வழங்குவதாகும். இந்த திட்டம் மருத்துவ சிகிச்சைகள், அறுவை சிகிச்சைகள் மற்றும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கான நிதி உதவியை வழங்குகிறது. அமைப்புசாரா தொழிலாளர்கள் நிதி நெருக்கடியின்றி தரமான சுகாதார சேவையை அணுக முடியும் என்பதை உறுதி செய்கிறது. வயதான காலத்தில் வருமான பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக வருங்கால வைப்பு நிதி மற்றும் ஓய்வூதிய திட்டத்தை சமாஜிக் சுரக்ஷா யோஜனா வழங்குகிறது. திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் தொழிலாளர்கள் பெயரளவிலான தொகையை பங்களிக்கின்றனர். மேலும் அரசாங்கம் கூடுதல் பங்களிப்புகளை வழங்குகிறது. ஓய்வூதிய வயதை அடைந்தவுடன் திரட்டப்பட்ட நிதி நிலையான வருமான ஆதாரத்தை வழங்குகிறது. இத்திட்டம் தொழிலாளர்களின் குழந்தைகளின் கல்விக்கும் நிதியுதவி வழங்குகிறது. இது அமைப்புசாரா தொழிலாளர்களின் குடும்பங்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. அவர்களின் குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைப்பதை உறுதி செய்து இறுதியில் வறுமையின் சுழற்சியை உடைக்கிறது. சமாஜிக் சுரக்ஷா யோஜனாவின் கீழ் பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்கள் விபத்து மற்றும் இறப்பு காப்பீட்டு தொகைக்கு உரிமையுடையவர்கள். விபத்து அல்லது ஒரு தொழிலாளி இறந்தால் குடும்ப நிதி இழப்பீடு பெற தகுதியுடையது. கடினமான காலங்களில் அவர்களுக்கு பாதுகாப்பு வலையை வழங்குகிறது. சமாஜிக் சுரக்ஷா யோஜனா திட்டத்தின் கீழ் பலன்களை பெற தொழிலாளர்கள் மேற்கு வங்கத்தில் வசிப்பவர்களாகவும் அமைப்புசாரா துறையில் பணிபுரிபவர்களாகவும் இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் வேலைவாய்ப்பு மற்றும் அடையாளச் சான்று உட்பட தேவையான ஆவணங்களை வழங்கும் அங்கீகரிக்கப்பட்ட மையங்கள் மூலம் பதிவு செய்யப்படுகிறது. சமாஜிக் சுரக்ஷா யோஜனா என்பது சமூகத்தின் பாதிக்கப்படக்கூடிய பிரிவினருக்கு சமூக பாதுகாப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்ட ஒரு பாராட்டத்தக்க முயற்சியாகும். சுகாதாரம், ஓய்வூதியம் மற்றும் நிதி உதவிகளை வழங்குவதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை நோக்கிய நாட்டின் அணிவகுப்பில் அமைப்புசாரா தொழிலாளர்கள் பின்தங்காமல் இருப்பதை உறுதி செய்கிறது. மேற்கண்ட சமாஜிக் சுரக்ஷா யோஜனா திட்டம் மேற்கு வங்கத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு மத்திய பிரதேச முதல்வர் சிவராஜ் சிங் சவுகான் பெண்களுக்காக லட்லி பஹானா யோஜனாவை தொடங்கினார். இதன் காரணமாக மத்திய பிரதேச பெண்கள் தங்கள் மாநில அரசின் ஆதரவை பெற்றனர். மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவும் பெண்களுக்கான மஜி லாட்லி பஹானா யோஜனா திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதனால் மகாராஷ்டிரா பெண்கள் பெரிதும் பயனடைந்தனர். இதேபோல் பீகார் மாநில பெண்களுக்காக சமூக பாதுகாப்பு திட்டத்தை பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் பீகாரை சேர்ந்த இந்த பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 4000 ரூபாய் நிதி உதவி கிடைக்கும். சமூக பாதுகாப்பு திட்டம்
இந்த பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 4000 வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் விதவை அல்லது விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு அரசிடமிருந்து 4000 ரூபாய் வழங்கப்படும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த 4000 யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்க பெண்களுக்கு, அதாவது பார்த்திங்கன்னா விவாகரத்து ஆன பெண்களுக்கு அல்லது வந்து பார்த்திங்கன்னா விதவை பெண்களுக்கு வந்து 4000 ரூபாய் வந்து மாதம் மாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.